பெயர் என்ன? என்னோட பேர் தான் கற்சிலை. கற்சிலை. ஆமா, அழகான பெயர். பெயர் இருந்தாலும் நீங்க ஆடிய நாட்டியம் நாட்டியம் அந்த நாட்டில் எனக்கு மிகவும் பிடிச்சிருந்ததுமா. அப்படி சொல்றீங்க? என்னுடைய மகன் மகிழ்ந்து உங்களுக்கு பரிசு தர போறேம்மா. பரிசா? இந்தாங்க. அம்மா, நீங்கள் கொடுக்கும் பரிசு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் கொடுக்கும் பரிசு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனது என்ன? நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. பிறருக்கு கொடுத்துதான் பழக்கம். பிற இடத்திலிருந்து வாங்கி ஒரு பொழுது பழக்கம் கிடையாது. ஆதலால் நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படின்னா நீ கொடுக்கிற பரிசு எனக்கு தேவை, நான் போடுறேன். ஐயோ கற்சிலை, என்ன இங்க வாங்க. இருந்தாலும் உன்னுடைய நாட்டியத்தை விட உன்னுடைய பிடிப்பது எனக்கு மிகவும் ரொம்ப அதிகம் அது. ஆமாமா, அதனால நீ தரக்கூடிய பரிசை நான் பார்க்கணும். கொண்டு வாமா. ஆமா, என்ன இதை அறிந்தினால் உங்களோட உடலானது சுறுசுறுப்பா இருக்கும். எந்த வேலை நல்லா செய்வீங்க என்று இளமையா இருக்கும். உங்க வயசு ஆகாது. உண்மையாகவா? சின்ன பொண்ணு இருப்பீங்க. அப்படியா? தாங்க கொடுங்கம்மா. இந்தாங்க, ஒரு புறமா இருக்கு. அவளுக்கு நான் ஒரு பரிசு கொடுத்தனா, அவளுக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறா. என்னமா சொல்ற? நாம் கொடுத்துதானே பழக்கம், வாங்கி ஒருபோதும் பழக்கம் இல்லையே. உண்மைதானா? இருந்தாலும் அந்த பரிசு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால தானே வாங்கிட்டேன். இங்க பாருங்க, இது என்ன தெரியுமா? என்னமா இது? இதுதான் மாப்பழா வாழை சொல்லக்கூடிய முக்கணி சாரி. இதனுடைய மகத்துவம் இதை யார் அருந்தினாலும் என்றுமே இளமையோடு இருப்பாங்களா? இதை நீங்க தானே அருந்தணும். அப்படியாம்மா? நீ ஆசையா தர அண்ணா, நான் தான் அருந்த வேண்டும். இது அருந்தனா நீங்க எப்பவும் வயசாவது இருப்பீங்க. நாட்டு மக்களை என்று பொறுப்போட பாத்துப்பீங்க. எல்லாமே சீரம் சிறப்போடு பார்த்துக் கொள்ளலாம். அதனாலதான் அங்க இறந்து போறோமா? ஆகட்டும்னா அங்க என்னமா இது ஒரே நெடியா இருக்குது? அண்ணா, அது 3 பழத்தோட சாறு இல்ல, அது அப்படித்தானே இருக்கும். நீங்க பயப்படாம இருந்துங்க. ஆபத்து என்பது வராது. அதுனா ஆகட்டுமா? அப்படியே ஆகட்டும். அண்ணா போது குடுங்கண்ணா, அதிகமா சாப்பிடாதீங்க. தேவைப்படுகிறது. அண்ணா போதுண்ணா. ஐயோ அண்ணா கடைக்கு போகுதுண்ணா. அவ எங்க இருக்கா? என்ன சொல்றீங்க? நம்பவே முடியல. முதல்ல காதலிக்கும் போது இப்படிதான் சொல்றீங்க, என்னவோ சொல்றீங்க, அப்புறமா கையை விட்டுட்டு போறீங்களே. உங்களதான் நம்ம உங்களை நம்ம நடுவுட்ட அவளை எதுவும் வச்சிருக்கீங்க. பத்தி வாசனை என்ன சொல்றேன்?
இது எப்பேற்பட்ட இடம்? இந்த மாபெரும் சபையில அவ யாரு? இந்த நாட்டுக்கு நாட்டியம் ஆட வந்து ஒரு சாத்தி, ஒரு வேட்டி, ஒரு எப்போது உங்களை தாசி வேட்டியில் உரைத்தாலும் சொன்னாலும் எப்போ இதை கொண்டு வா மாலை நம்ம இருவரும் நாட்டுக்கு நீதான் மகாராணி. ராணி உன்னை எதிர்த்து யாரும் எதுவுமே பேச முடியாது. இந்த அடக்கத்தை பார்த்துதான் நான் மடங்கி விட்டேன். என்ன ஒரு அடக்கம், என்ன ஒரு பணிவு. சொல்லுங்க. எனக்கு ஆ, உனக்கு திருமணம் ஆச்சு. ஆமா, அது நின்று இருக்கிறாங்க. அவங்க யாரு? என் தங்கச்சி அது. தங்கச்சியா? ஆ, உன் தங்கச்சி என்ன பார்த்து ராசி வச்சு விசாரி டூல லோபல் பேப்பர் கட்டு வாட்டு டூலேஜ் போல சொன்னானே. அது காட்டுற அவன் சொன்ன வாயில ஒரே ஒரு நான்னு கூப்பிட சொல்லுங்க. இவ்வளவுதானே. ரெண்டு பேரும் அரமனை சந்தோஷமா. இதோ இதோ நான் சொல்றேன், நீ போய் அந்த பத்திரிகையை நான் திருமணம் செய்து விட்டேன். அடக்கம் என்றால் பார்த்தாயே என்ன ஒரு அடக்கம். அவனை நான் திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம். இனிமேல் என் நாட்டுக்கு அவள் தான் மகாராணி. அவளை பார்த்து ஒரே ஒரு முறை எண்ணி என்று சொல்லிவிடு. முடியாதுன்னா நிச்சயமாக நிச்சயமாக இறுதியாக இறுதியாக சொல்ல முடியாது. அடுத்து என்ன சொன்னாய்?
துடிப்பதென்ன மனதாளி துடிப்பதென்ன நீயா எனது தங்கை? அந்த படுபாவி இந்த தெய்வத்தை பார்த்து அள்ளி என்று சொல்லப்பட்டு சொன்னது. அது சொல்லு ஒரு சின்ன பொண்ணு தெரியா சொல்லிட்ட விடுங்க டென்ஷன் ஆகாதீங்க அவர்லாம் எதுது? அதெல்லாம் இருக்கக்கூடாது என்னங்க சின்ன பொண்ணு தெரியா சொல்லிட்டுப்பா அது குழந்தை போட்டு அடிக்கலாமா குழந்தை மாலை மாலை மாலையா இது ஒரு இருப்பாரு அந்த படுபாவி இனிமேல் எனக்கு தங்கை கிடையாது. சொல்லாத மேலப்பா நீதான் இனிமேல் தேவனை. நான் பஞ்சல் இருக்கிறேன். சரிங்க எனக்கு 18 48 சீக்கிரம் ஒண்ணு வாங்கினு வாயா. கண்டிப்பா வாங்கினு வரியா? கண்டிப்பா கண்டிப்பா வாங்கின 1 2 வாங்கினோம். கண்டிப்பா சீக்கிரமா வாங்க. இனிமேல் அவளை அவன போட்டு அடிச்சுட்டு போறான் அண்ணா போட சொல்லுங்க ஐயோ அண்ணா அண்ணா ஓடாத அவன் தான் மூஞ்சி பார்த்தாவ ஆவலியா ஏனிய அவங்கள பார்த்தா தான் அவனுக்கு ஆக மாட்டேன் ஓடுறான் இப்பதான் அண்ணா ஓடியாந்து வச்சிருந்தோம் சேனியம் ஒரு சொல்றதை வேணா கேட்கணும் எட்டுங்காவது நான் ஆடிடுறேன் லோப்பர் இருக்கு ஒரு பேப்பர் சிதிக்கு சிதிரான் சிதி வேணும் அவன் வெயில் எடுத்தா அவருக்கு தான் தெரியும் சொல்ல போனா பட்டியா ஜாங்கிரியா பாதுசா குலோப் ஜாமு சிக்கன் ரைஸ் பாயக்கா பஜ்ஜியா பாவி முகத்தை பார்த்த எனக்கு பிடிக்கல உன் முகத்துல விட்டா 10 ஜென்ம பாவம் கூட தீராதடி என் முகத்துல விடிக்காத போடி பாரு ஒரு அன்னிக்காரி பாரு நான் வாத்து பேசி போற பத்தியா கோயில் சின்ன பொண்ணு புத்தானே வச்சுக்குது ஆட்டு ஒரே முட்டை வாங்கிட்டு தான் தெரியும் நாம வாங்கிட்டு வரல நான் 3 வருஷம் நான் போட்ட பிக்சர் நினைச்சு பாருடி பாவி நாட்டுக்கு நாட்டியம் வந்து அண்ணனை வசப்படுத்தி கொண்டு நீ சாற்றி கொண்டு வேண்டியவர்களுக்கு வைத்து விட்டாய பாவி நீ நல்லா இருப்பியா நீ நல்லாவே இருக்கவே மாட்டடி வேணாம் என் பாவத்துல நிக்காத எடுத்து விட்டு போயிடுடி என் தேவனை நிக்காத மண்ணு வச்சுக்கினாங்களா ஓடியாந்த தொருக்கு ஓடியாந்தான் ஒண்ணு தெரியாத நீ தடி மயக்கிட்ட என்னமோ பாது கலந்து கொடுத்து என்ன மயக்கிட்டடி போறது கலந்து கொடுத்துருங்க உனக்கு கலந்து கொடுத்துறான் கலந்து ஒடும் தெரியாது அவனுக்கு அவனை கலந்து கொடுத்துடுறாங்க சப்போர்ட் பாரு ஏன்னா குடிச்சு போடானா ஓடியாந்து சேர்த்துக்கணா ஏன்னா போய் கூட அண்ணின்னு சொல்லிட்டு யாரும் மேல போய் 2 பேர் ஜெயில அடிச்சு நீ ஒரு பாகம் பட்டுங்க நான் அவனுக்கு ஒரு பாகம் பட்டுனா குதிக்கா ஒரே காலம் நிற்கிறான் தேவடியானு முன்ன பண்ண போய் கூட மாறுத்த போராட்டமாக என்னவோ சொல்லிட்டேன் தெரியாது நான் என்ன சொல்றேன்னா அண்ணின்னு ஒரே ஒரு முறை சொல்லு இப்ப கூட ஒன்னும் கெட்டு போலே நல்லா தாங்குது அண்ணியா நீயா எனக்கா கேவலம் நாட்டி மடம் வந்து ஒரு தேவடி அடி நீ உன்னை பார்த்து அடி சொல்லுவேனா ஏன் உயிரே போறாலும் சொல்ல மாட்டேன் ஒன்ன மாட்டியாரா ஏய் நான் தேவடியா ஒன்ன மாட்டியா அது நீ கிடையாது ஓடி அந்த சேத்து மால மாத்தணும் நல்லாச்சா கச்சல ஓடியா ஏதோட பாரு அப்பலாம் டோர் கண்ண போட்டு பாத்துங்க ஜம் நல்லாச்சா தேவடியா ஓ சிறு பணம் சிரிச்சிருக்கா உட்கார் சேவர்ல உட்கார் வா குழந்தை அடிச்சு போடுறான் டப்பு 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 டப்புன்னு அந்த பாவி இந்த பேசுகிறான் குழந்தை தம்மு துணுக்கு வெள்ள வெள்ளம் சின்ன தண்ணி விட்டாட்டான் போட்டு மோடி அடிச்சுக்கிறானே உட்காரு வாழை வளர்த்து நிற்குது குழந்தை உட்காருமா இந்த எனக்கு பிடிக்காது கம்முன்னு உட்காந்து வா அப்புறமா சொல்ல உட்காரியா இந்த மாரி பணத்தை எனக்கு டென்ஷன் ஆயிருச்சு என்ன பேச தெரியாது இறங்கி விட்டாரு நானும் கம்முன்னு உட்காருவா காட்டுங்க பாரு காடை விட்டு கூடுங்க தலைவர் செத்துருவீங்க நீ காலையில போகும்போது கண்டிப்பா சாகதான் போறேன்
நீ அப்படியே கூட்ட அடிக்கும் ஓர ஜன்னல்ல உட்காந்துக்கணும். உன்னதான் முதல்ல கலக்கா தட்டி போறேன் பாரு வந்து பின்னாடி ஏனம் பத்துதா அங்க இருக்க மாட்டேன் 5 பேர் சீட்ல அப்படியே வரைக்கும் போகுது ஜோரா தவிர. அம்மா இங்க பாரு என்ன பாக்குறோம் என்ன பார்க்க முடியல உனக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் ஒண்ணு கெட்டு பிள்ளை என்னவோ இருக்காம ஏதோ ஒண்ணு குழந்தை பொண்ணு சின்ன வயசுல ஏதோ கல்யாணம் வளர்த்து நான் ஒன்னும் பெருசு எடுத்துக்கிட்டியா அண்ணி சொல்றீ நல்லா இருக்கும் அரண்மனையில போனா அன்னைக்கு விதமா செஞ்சு கொடுப்பேன். நானும் கேட்டரிங்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். நானா போண்டா வாங்க பஜ்ஜி 4 இடம் போய் காப்பாற்ற மாட்டேன் நானு. ஏய் 700 ரூபாய் 750 ரூபாய் ஏய் யார் சொல்லியா கும்புறா பாரு 750 ரூபாய் கொஞ்சம் ஆட்டி காட்டுவாவோ அள்ளி. ஏம்மா அன்னைக்கு சொல்ல முடியுமா முடியாதா உன சொல்றியா இங்க பாரு தகாது இந்த பேரு எனக்கு தலைவலி சொல்ல முடியுமா முடியாதா சொல்ல முடியாது நீ அண்ணன் சொல்ல மாட்டேன் தேவடன் சொல்லுவேன். ஆட்டை பொத்தாலியே கோண கைச்சி ஆட்டா சொல்லுவேன் சொல்ல முடியாது நீ சொல்ல முடியாதா அப்படி போடுங்க வழக்க இவ கையில் கொடுங்க உழக்க. பிடிவாத வேணாமடி தீரேது சிலையேது திருநாள் ஏது தெய்வத்தையே மனிதரெல்லாம் மறந்த போதே. பூவீது கொடியேது வாசனை ஏது மாறும்போது தேரேது சிலையேது திருநாள் ஏது தெய்வத்தையே மனிதரெல்லாம் மறந்த போது. ஊரீது உறவீது உற்றார் ஏது
மனிதரெல்லாம் மறந்த போது உயிர் போன பின்னாலும் உடல் நின்றது உதவாத உடல் இங்கு அசைகின்றது தீரீது சிலையேது திருநாள் ஏது தெய்வத்தையே மனிதரெல்லாம் மறந்த ஏய் இந்த மாதிரி நடிப்புங்க நடிக்க கூடாது. ஏன் பாடுச்சுங்களேன்